Daily Bible School. Children, Jesus loves all Daily Bible School-க்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். Children, நீங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை அழகாக படித்து வேதத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறாரு. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். சில்ட்ரன்ஸ், நம்ம இன்னைக்கு யோவான் என்ற புஸ்தகத்தை நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 அதிகாரத்தையும் நம்ம படிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம 4வதாக யோவான் என்ற புஸ்தகத்தை படிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதற்காக ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனுடைய நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் 3 புத்தகத்தை முடித்து இன்றைக்கு ஆண்டவரே யோவான் புஸ்தகத்தை படிக்கும்படியா நீங்க கிருபை பாராட்டுறீங்க ராஜா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோவான் புஸ்தகம் முழுவதும் கர்த்தாவே பிள்ளைகள் படிக்கும் பொழுது அநேக வெளிப்பாடுகளை நீ தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அதிகமாய் வேதத்திலே ஆண்டவரை இன்னும் அதிகமாய் வளர உதவி செய்யுங்க. சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பியிருக்கிறது போல இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளும் அவர்கள் பெற்றோர்களும் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை கொண்டு அவர்கள் வீட்டிலே ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் நீர் கட்டளையிடுங்க ராஜா. உங்களுடைய வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கட்டும். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் அப்பா. உங்க கரத்திலே கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் நாம் கரங்களை தட்டி தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். எஜமானனே எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கண்ட பைத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனை வாழ்ந்த என்னை தேர்ந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். அப்பா நன்றி அப்பா. நாங்க நல்லவரையா நீங்க எங்களை அழைக்கலப்பா. எங்களை அழைத்து என் கர்த்தர் மிக மிக நல்லவரா இருக்கீங்கப்பா. என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்து வைத்தீ. என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. கைகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனை வாழ்ந்த என்னை திருப்பெடுத்தீ. ஆராதிப்பேன் அதை எண்ணியே
வாழ்நாளெல்லாம் அப்பா உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். அப்பா உங்களை ஆராதிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. 2ஆம் வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 3ஆம் வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 4ஆம் வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. 5ஆம் வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 6ஆம் வசனம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். 7ஆம் வசனம், அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். 8ஆம் வசனம், அவன் அந்த ஒளியல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். 9ஆம் வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. 10ஆம் வசனம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. 11ஆம் வசனம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 13ஆம் வசனம், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. 15ஆம் வசனம், யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். 16ஆம் வசனம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். 17ஆம் வசனம், எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. 18ஆம் வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். 19ஆம் வசனம், எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது 20ஆம் வசனம், அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமின்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். 21ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் பின்னை யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். 22ஆம் வசனம், அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். 23ஆம் வசனம், அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். 24ஆம் வசனம், அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள். 25ஆம் வசனம், அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசி
ஆனவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். 26ஆம் வசனம். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். 27ஆம் வசனம். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். 28ஆம் வசனம். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தாபாராவிலே நடந்தன. 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 30ஆம் வசனம். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். 31ஆம் வசனம். நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். 32ஆம் வசனம். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். 33ஆம் வசனம். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். 34ஆம் வசனம். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். 35ஆம் வசனம். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் பொழுது 36ஆம் வசனம். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். 37ஆம் வசனம். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். 38ஆம் வசனம். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரஃபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரஃபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். 39ஆம் வசனம். 39ஆம் வசனம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையா இருந்தது. 40ஆம் வசனம். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். 41ஆம் வசனம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். 42ஆம் வசனம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். 43ஆம் வசனம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். 44ஆம் வசனம். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாய்தா பட்டணத்தான். 45ஆம் வசனம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேத்தூரனுமாகிய இயேசுவே என்றான். 46ஆம் வசனம். அதற்கு நாத்தான்வேல், நசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். 47ஆம் வசனம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை நோக்கி, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். 48ஆம் வசனம். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். 49ஆம் வசனம். அதற்கு நாத்தான்வேல், ரஃபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா
என்றான். 50ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலாயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். 51ஆம் வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? யோவான் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் ஏசப்பா நாத்தான்வேலுகிட்ட சொல்கிறாரு, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது வானம் திறந்திருக்கிறது, தேவ தூதர்கள் ஒரு ஏணி மேலே ஏறி அப்படி கீழே வர்றது போல தேவதூதர்கள் பரலோகத்துக்கும் பூமிக்கும் என்ன பண்ணுறாங்களாம்? வந்து போகிறாங்களாம். சில்ட்ரன்ஸ், நம்ம என்ன பண்ணணும்? தேவ தூதர்கள் நம்மளை சூழ இருக்கிறாங்கன்னு முதல்ல நம்பணும். ஓகேங்களா? யோவான் 1ல் இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, என்னை சூழ தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. நான் ஸ்கூலுக்கு போகும் பொழுதும் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. நான் வாகனத்தில் போகும் பொழுதும் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. நான் வீட்டில் இருக்கும் பொழுதும் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. நான் ஃபோனை பார்த்தா கூட தேவ தூதர்கள் நான் என்ன பார்க்குறேன்னு பார்க்குறாங்க. அம்மா அப்பாவை ஏமாற்றலாம், ஆனால் தேவ தூதர்களை ஏமாற்றவே முடியாது. அதனால் நம்ம ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மை சூழ தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அதனால தேவ தூதர்களை பார்க்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறது தவறு இல்லை. ஓகேங்களா? ஆனால் பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கக்கூடாது. நீங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் தேவ தூதர்களை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு செய்வார். ஓகேவா? ஆனால் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? நம்பணும். தேவ தூதர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. நான் ஸ்கூலுக்கு போகும் பொழுதும் வரும்பொழுதும் தேவ தூதர்கள் எனக்கு பாதுகாக்கும்படி, என்னுடைய பாதம் கல்லிடராதபடிக்கு எனக்கு பாதுகாக்க என் கூட வராங்கன்னு நம்ம நம்பணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? மேசியா என்பதற்கு டேஷ் என்று அர்த்தமாம். ஆ இயேசு, ஆ கிறிஸ்து, இ மனுஷகுமாரன். சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.